நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாளை உள்ள நிலையில் சென்னை தியாகராய நகரில் விற்பனை களை கட்டியுள்ளது. அங்கு குவிந்த மக்கள் புத்தாடைகள் மற்றும் இனிப்புகள் என தீபாவளி கொண்டாட தேவையான பொருட்களை வாங்கி சென்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து நேரலில் இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி. தொடர்ந்து தீபாவளி பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் ஆர்வம் காட்டிவரும் நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன விவரம்? வணக்கம். தீபாவளி பண்டிகை நாளை மறுநாள் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரை பல்வேறு விதமான பகுதிகளிலும் தீபாவளி கொண்டாட்டங்கள் களை கட்டி வருகிறது. குறிப்பாக தீபாவளி பண்டிகை என்றாலே புத்தாடைகள் வாங்குவது, பட்டாசுகள் வாங்குவது என்பது மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தியாகராய நகர், அது மட்டுமின்றி பூக்கடை, பழைய வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் எல்லாம் அதிகப்படியான பொதுமக்கள் புத்தாடைகளை வாங்குவதற்காக குவிவது வழக்கம். நாம் தற்பொழுது சென்னை தியாகராய நகர் பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரை அதிகப்படியான மக்கள் எல்லா வார இறுதி நாட்களுமே பொதுவாக அவர்களுக்கு தேவையான பொருட்களை வருவது வழக்கமான விஷயமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் இந்த தியாகராய நகர் பகுதியை பொறுத்தவரை பொதுமக்களின் கூட்டம் அதிகப்படியாகவே காட்சியளிக்கும். கடந்த வார இறுதி நாட்களை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமைகளில் அதிகப்படியான பொதுமக்கள் கூடியிருந்ததாக இங்கே கூடிய வியாபாரிகள் தெரிவித்தார்கள். தற்பொழுது பொதுமக்களின் வருகை சற்று குறைந்து காணப்படுகிறது. குறிப்பாக மழை தொடர்ந்து விட்டு பெய்து வருவதன் காரணமாகவும், அது மட்டுமின்றி பொதுமக்கள் பலர் ஊருக்கு சென்றிருப்பதன் காரணமாகவும் இங்கு வருகை குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்களின் வருகை அதிகமாக இருக்கும் என்பதன் காரணமாக காவல்துறை பாதுகாப்பானது தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. உயர் கோபுரங்கள், கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டும் சுற்றி ரோந்து காவல் படையினரும் தொடர்ந்து காவல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. ஒளிபெருக்கிகள் மூலம் பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. ட்ரோன் கேமராக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பழைய குற்றவாளிகளை இந்த கூட்டத்தில் கண்டுபிடிப்பதற்காக ஃபேஸ் ரெகக்னிஷன் கருவி உள்ளிட்டவை பொருத்தப்பட்டிருக்கின்றன. உள்ளிட்ட பல செயல்பாடுகள், இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் கூடும் இடம் என்பதால் தீயணைப்பு வாகனங்கள், அது மட்டுமின்றி ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கு பல்வேறு பொதுமக்களும் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக கூடியிருக்கிறார்கள். இந்த முறை பொதுமக்கள் பொறுத்தவரை வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது, விற்பனை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்து வியாபாரிகள் இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். இந்த பகுதியில் எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? பொதுமக்களோட வருகை இந்த தீபாவளி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? நான் கடந்த 30 வருஷமாக வச்சுருக்கேன். 30 தீபாவளி பார்த்துருக்கேன், 30 பொங்கல் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து 30 நாள் வியாபாரம் ஆகும். அப்புறம் 20 நாள் ஆச்சு, அப்புறம் 15 நாள் ஆச்சு, அப்புறம் 10 நாள் ஆச்சு, அப்புறம் 5 நாள் ஆச்சு. ஏன் எதுக்காக இந்த இறக்கம்னா, எல்லா பிரான்ச்சஸ் அங்கங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அங்கேயே பக்கத்துலேயே வாங்கிட்டு போயிடலாம், இவ்வளோ தூரம் எதுக்கு நெரிசலில் வரணுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஜனங்க குறைஞ்சிட்டாங்க. இப்போ அதை விட டல்லாகி ஒரே ஒரு சன்னாயிரம் மட்டும்தான் ஓடுது. அதுவும் இந்த சன்னாயிரம் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். காலையில் மழை வந்தது காரணமாக ஜனம் வரலை. என்ன சொல்கிறது, 500 ரூபாய் கூட வியாபாரம் பண்ணல, அதான் உண்மை. சில சேனல்களை போட்டு விட்றாங்க, திருவிழா கூட்டமாக இருக்குது, அது நல்லா கூட்டமாக வருது, வியாபாரம் இப்போ இதுவாகிடுச்சு, களை கட்டுது, நல்ல வருமானம் வந்துச்சு, இப்போ பப்ளிக் வியாபாரிகள் நல்லா சம்பாதிச்சுங்கிற மாதிரி பில்டப் செய்திகள்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, அது ஒன்றும் இல்லை. உண்மையாக ஓப்பனாக சொல்ல போனால் நாங்கள் இன்னும் சிங்கிள் டிக்கு சிங்கி தான் அடிச்சுட்டு இருக்கோமே தவிர இன்னும் தீபாவளி கூட ட்ரெஸ் எடுக்கல, வியாபாரம் இல்லை. நாளை ஒரு நாள் நம்பியிருக்கோம். அதனால் ஒரு நாள் எங்களுக்கு ஏதாவது வியாபாரம் கை கொடுத்தா மட்டுமே எனக்கு ட்ரெஸ்ஸு, ஒய்ஃபுக்கு ட்ரெஸ்ஸு, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நாங்கள் இதான் உண்மை. வேறு வீணாக பில்டப் செய்திகள்லாம் பரப்ப வேணான்ட்டு எல்லா தொலைக்காட்சியும் நாங்கள் தாய்மையோடு கேட்டுக்கிறோம். நன்றி. தொடர்ந்து வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், பொதுமக்களின் வருகை கடந்த ஆண்டுகளை பொறுத்தவரை குறைந்து கொண்டே வருகிறது என்பதுதான் அவர்களது கருத்தாக இருக்கிறது. அதேபோல் புத்தாடைகள் வாங்குவதற்காக பொதுமக்கள் அனைத்து கடைகளிலுமே கூடியிருக்கிறார்கள். ஆடைகள் விற்பனை செய்யக்கூடிய கடைகளிலுமே அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது வாங்கக்கூடிய பொதுமக்களின் அளவு தற்பொழுது குறைந்திருக்கிறது. இருப்பினும் கூட என்னதான் ஆன்லைன் உள்ளிட்ட வணிகங்கள் அதிகரித்து வந்தாலும் கூட புத்தாடைகள் வாங்க நேரடியாக வந்து வாங்குவதற்கான இந்த ஏற்பாடுகள் இங்கே இருப்பதன் காரணமாக அதிகப்படியான மக்கள் ஒரு சில நேரங்களில் வந்தாலும் கூட கடந்த ஆண்டுகளை காட்டிலும் தற்பொழுது வரக்கூடிய நாட்களில் பொறுத்தவரை பொதுமக்களின் வருகை குறைந்த வண்ணம் தான் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது நாம் பார்க்கும் பொழுதே தெரியும் எந்த அளவிற்கு பொதுமக்களின் வருகை இருக்கிறது என்று. கடந்த ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை நாட்களில் அதிகப்படியான பொதுமக்கள் இருந்தார்கள். தற்பொழுது சற்று குறைவாகவே காணப்படுகிறது. இருப்பினும் கூட நாளைய தினத்தில் பொதுமக்களின் வருகை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அவர்களது நம்பிக்கையாகவும் இருக்கிறது. அது மட்டுமின்றி வரக்கூடிய பொதுமக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் காவல்துறை தரப்பிலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பொறுத்தவரை தொடர்ந்து தியாகராய பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளில் புத்தாடைகள் பொருட்களை வாங்குவதற்கு பொதுமக்கள் வந்த வண்ணம் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரேவதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.